ஷாருக் கான் வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வராப்ல. அவர் வந்ததுக்கு அப்புறம் சவுத் இந்தியன் ஸ்டார்ஸ் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க? எனக்கு வந்து சவுத் இந்தியால இருக்க நிறைய பேர் தெரியும், பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தெரியும், இன்க்ளூடிங் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ராம் சரண், அல்லு அர்ஜுன், பிரபாஸ், மகேஷ் பாபு அண்ட் வந்து யாஷ் அப்படின்னு எல்லாரையும் சொல்லிட்டு அடுத்து நம்ம சைட்ல இருக்கிற தளபதி விஜய் பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இவங்க எல்லாரையும் சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியில அவர் என்ன சொல்றாரு அவங்கள பத்தி அப்படின்னா, இவங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வச்சுக்கிறேன். ப்ளீஸ் நீங்க எல்லாரும் ரொம்ப ஃபாஸ்டா ஆடுறீங்க, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்க ரொம்ப வேகமா ஆடுறத எனக்கு வந்து ஈடு கொடுக்க முடியல. உங்க கூட ஏதாவது ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, உங்க கூட ஏதாச்சும் ஒரு ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது இதை நினைச்சா மட்டும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாருக் கான் இந்த ஒரு பதிவை கொடுத்திருக்காரு. சோ அவரு கொடுத்த உடனே அதை பார்த்த உடனே செம்ம சந்தோஷமாயிடுது. அதுவும் முக்கியமா வந்துட்டு இப்போ ஒரு ஃபேன் பேஜ் இருப்பாங்க இல்லையா, நம்ம தளபதிக்காகட்டும், பிரபாஸ்க்காகட்டும், அல்லு அர்ஜுனுக்காகட்டும், ஒருத்தவங்க அவங்களோட ஃபேன் அப்படின்ற ஒரு பேஸ் இருக்கும். அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஷாருக் கான் சொன்ன விஷயத்த செம்ம ட்ரெண்டிங் ஆக்கி ரீல் ஆக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல இணையதளத்துல வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ்ல நிறைய ஸ்டார்ஸ் இருந்தாலும் தளபதி விஜய் பேரை சொன்னதுனால பல பேருக்கு சந்தோஷம். அவர் நெக்ஸ்ட் ஒரு படத்துல தான் நடிப்பாருன்ற ஒரு கவலை இருந்தாலும் அவர் பேரு சொல்லிட்டாரு ஷாருக் கான், அவர் சூப்பரா ஆடுவாருன்னு தெரியும். அண்ட் அங்க இருந்தெல்லாம் வந்து கிரெடிட்ஸ் வரும்போது ஜாலியா இருக்குங்க அப்படின்னு சொல்லி பல பேருடைய கமெண்ட்ஸ் படிக்க முடிஞ்சிச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.